இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஆர்சிடிசியில் குயிக்காக டிக்கெட் புக் பண்ணுறதுக்குரிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தக்கல் டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே எல்லா டிக்கெட்டுமே காலியாயிரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்மளை குயிக்காக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப் பார்க்கலாம். இப்போது நான் ஐஆர்சிடிசியோட மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஹோம் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த மை அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் மை மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட், ப்ளீஸ் ஆட் பேசஞ்சர் இன் மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாஸ்டர் லிஸ்ட்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் 3 பேர் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களோட நேம், ஏஜ், பெர்த் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இல்லையா, அப்போ நம்ம மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்க இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இதனால் நம்ம குயிக்காக டிக்கெட் புக் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த பேஜில் ஆட் பேசஞ்சர்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டைப் நார்மல் அப்படின்னா நார்மல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு அல்லது எஸ்கார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் எழுதிக்கோங்க. அதில் கீழே கொடுத்துருப்பாங்க நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கீழே டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இயர் இருக்கும். அதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே லிஸ்ட் ஆஃப் இயர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுலேருந்து இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டேட் அண்ட் மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்த் ப்ரிஃபரன்ஸ் லோவராக மிடில் அந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மீல் ப்ரிஃபரன்ஸ், இப்போ நீங்கள் போகிற ட்ரெயினில் மீல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே ஃபில் பண்ணுற ஆப்ஷன் அங்கே ஆட்டோ ஃபில் ஆகும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. அடுத்து ஐடி கார்டு டைப், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐடி கார்ட்ஸ் அவைலபிள் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் ஆதார் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கீழே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி கார்டு நம்பரில் அதை டைப் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஆட் பேசஞ்சர்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜர் தான் இன்னொரு பேசஞ்சர் ஆட் பண்ணுறதுக்கும். ஆட் பேசஞ்சர்னு இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணி திருப்பி பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எடிட்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எடிட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேசஞ்சர் டைப்பை உங்களால் மாற்ற முடியாது. வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் பட்டன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். இப்போ நான் செகண்ட் பேசஞ்சருக்கு ஐடி கார்டு டைப் ஆதார் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ நான் எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது என்னால் அவங்களோட பேசஞ்சர் டைப், நேம், டேட் ஆஃப் பர்த், ஐடி கார்டு டைப் இதெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஒன்லி மீல் அண்ட் பெர்த் ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேசஞ்சர் டெலிட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கிட்டே டெலிட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கேட்க மாட்டாங்க. ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணுறதை பார்த்துட்டோம். இப்போ இந்த மாஸ்டர் லிஸ்ட்டை டிக்கெட் புக் பண்ணும்போது எப்படி பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் மதுரை டு தாம்பரம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ட்ரெயின்ஸ் வந்திருக்கு. அதில் நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் 3 டயர் ஏசியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபேர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த செலக்ட் பேசஞ்சர் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர் கீழே நம்ம மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காமிப்பாங்க. இதில் எந்த பேசஞ்சர் நீங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பேசஞ்சர்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ண பேசஞ்சர்லாம் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாஸ்டர் லிஸ்ட் மூலமாக ஒரு தடவை நீங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்போல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதனால் நம்ம குயிக்காக டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் மெயினாக தக்கல் டிக்கெட் புக் பண்ணும்போதுலாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக மாஸ்டர் லிஸ்ட்டு பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.